Hi friends, welcome to Meena's Samayal. This episode is being sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரைஸ் கேட்டகரி தக்காளி சாதம். தக்காளி சாதம் அப்படிங்கிறது வெறும் வெங்காயம் தக்காளியை வச்சு எந்த அளவுக்கு சுவையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டு போறது கூட ரொம்ப ஒரு ஆப்டான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்றதுக்கு நிகரா நிஜமாவே தாறுமாறா இருக்கக்கூடிய இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். டொமேட்டோ ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 1 கப், டொமேட்டோஸ் 4, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆயில், அதோட சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டா நல்ல வாசனையா இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு. ஸோ கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த தாளிப்புல வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் நான் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு நார்த் இந்தியன் டச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயமும் இன்னொரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்து இப்போ நல்லா வறுபட்டாச்சு. அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி சாதம் செய்யும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நல்ல பழுத்த ரைப்பா ஜூஸியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல ரெட் கலர்ல எடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ரொம்ப சுவையா அமையும். அண்ட் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியில வந்து 2 பெங்களூர் தக்காளியும் 2 நாட்டு தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு தக்காளி சேர்த்து செய்யும் போது அந்த புளிப்பும் அந்த இனிப்பும் சேர்த்து பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்டர் பண்ணிட்டு வரலாம். அடி பிடிக்காம இருக்கும். நல்லா குழஞ்சாப்புல நம்மளுக்கு அந்த டொமேட்டோஸ் வந்து மேஷி ஆயிடணும். ஸோ ஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. இன்னொரு வாட்டி ஸ்டர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கு. இப்படி கிளறும் போது லைட்டாக இப்படி குத்தி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா குழஞ்சாப்புல நம்மளுக்கு சீக்கிரமா வேண்டிய கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஸ்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்படி நல்லா குத்தி விட்டுடலாம். அடுத்து சிகப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து சாதம் வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சாதத்தை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஸ்டர் பண்ணிடலாம். இந்த குக்ட் ரைஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட நம்ம செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சேர்த்தது வந்து சீரக சம்பா. சீரக சம்பா வந்து அடிஷ்னலாக இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சாதம் வந்து நிஜமாவே தாறுமாறாக இருக்குங்க. நீங்கள் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் முதல்லையே நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பாஸ்மதி ரைஸ் கூட ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தானே நான் இந்த ரைஸ் ஆட் பண்ணேன். அந்த தொக்கு வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூட அது ஒரு கான்சன்ட்ரேட்டாக நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கும் வந்து ரொம்பவே பொருத்தமா இருக்கும். அடுத்தது கொத்தமல்லியை வந்து பொடியா கட் பண்ணி போட்டுடலாம்.
So our tomato rice is ready. தக்காளி சாதம் சவுத் இந்தியன் ஸ்டைல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? Facebookலயும் Instagramலயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook_with_meena அப்படினு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.